இன்றைக்கி நம்ம பாய்மங்கள் என்ற பாடத்திலிருந்து அடர்த்தி என்ற பகுதியிலிருந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தின பொருள் வந்து சாதாரண தண்ணீர், உப்பு தண்ணீர், எலுமிச்சை வந்து பயன்படுத்தியிருக்கோம். அடர்த்தினா என்னென்னா, பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட வந்து அதிகமாக இருந்தால் வந்து நீருக்குள் வந்து மூழ்கும். பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட வந்து குறைவாக இருந்தால் வந்து நீரில் மிதக்கும். இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீர் இருக்குது, நீரில் வந்து எலுமிச்சை பழத்தை போடும்போது என்ன ஆகுதுன்னா உள்ளார வந்து போகும். அதே வந்து உப்பு நீரில் வந்து எலுமிச்சை பழத்தை போடும்போது வந்து என்னென்னா அது வந்து மிதக்கும். என்ன காரணம்னா, நீரின் அடர்த்தி வந்து உப்பு தண்ணீரின் அடர்த்தியை விட வந்து குறைவு. அதன் காரணமாக தான் வந்து அந்த பொருள் வந்து மூழ்குது. அந்த உப்பு தண்ணீரின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து மிதக்குது. அதாவது பொருளின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட அதிகமாக இருந்தால், சாதாரண நீரோட அடர்த்தியை விட வந்து அந்த பொருளோட அடர்த்தி அதிகமாக இருக்குது, அதனால இது வந்து என்னென்னா மூழ்குது. இது வந்து உப்பு தண்ணி வந்து என்னென்னா எலுமிச்சை பழத்தை போடும்போது மிதக்குது. அதாவது அந்த உப்பு தண்ணியோட அடர்த்தி வந்து சாதாரண நீரை விட அடர்த்தியை விட அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக என்ன பண்ணுதுன்னா எலுமிச்சை வந்து மிதக்குது. அதாவது நீரின் அடர்த்தி பொருளின் அடர்த்தியை விட வந்து அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக வந்து பொருள் வந்து மேலே வந்து மிதக்குது. இது மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பெரிமெண்ட் வேணும்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும்.